ஸோ அடுத்து நான் பார்க்க போகிற கொஸ்டின் இன்டர்ஃபரன்ஸ் வித் பாலிக்ரோமேட்டிக் லைட், அதாவது பலவண்ண ஒளியினால் ஏற்படும் குறுக்கீட்டு விளைவு. இப்போ நம்ம ஒயிட் லைட் யூஸ் பண்ணி இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது பாலிக்ரோமேட்டிக் லைட், பாலி மீன்ஸ் மல்டி, குரோமேட்டிக் மீன்ஸ் கலர். அப்போ மல்டி கலர் அடங்கியிருக்கிற ஒயிட் லைட் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம டபுள் ஸ்லிட், இது ஸ்லிட் 1, ஸ்லிட் 2, நம்ம இந்த மாதிரி டபுள் ஸ்லிட் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஒயிட் லைட் சோர்ஸ் ப்ளேஸ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் ப்ளேஸ் பண்ணிடுறோம். இந்த லைட் சோர்ஸ் இந்த ஸ்லிட் வழியே பட்டு டைஃப்ராக்ஷன் ஆகும், இந்த மாதிரி போகும். இந்த ஸ்லிட் வழியே பட்டு டைஃப்ராக்ஷன் ஆகி இந்த மாதிரி போகும். திஸ் இஸ் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ், ஆரிஜின் O. ஸோ இந்த லைட் சோர்ஸோட வேவ் ஃப்ரண்ட், அதாவது அலை முகப்பு நமக்கு தெரியும். என்னாகும், ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுனால இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். ஏன்னா இந்த ஒயிட் லைட்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அடங்கியிருக்கு, விச் மீன்ஸ் 7 கலர்ஸ். ஓகேவா? அப்போ இந்த ஸ்க்ரீனில் எப்படி தெரியும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் கலர்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் வேவ் லென்த், அதாவது அலைநீளம் இருக்கும். ரைட்? பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின், இதுதான் ஆரிஜின். ஓகேவா? சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். இந்த இடத்துல பிரைட் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், மற்ற இடத்துல கலர்ஸாக இருக்கும். பட் இந்த இடத்துல பிரைட் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஏன் ஒயிட்டாக இருக்குது? ஏன்னா லைட்டோட பாத் டிஃப்ரென்ஸு 0. ஓகேவா? அதாவது லைட்டோட பாதை வேறுபாடு 0வாக இருக்கும். அதனால் இந்த மைய பொலிவு பட்டையில், இந்த ஆரிஜினில் எப்படி தெரியும்னா பிரைட் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும். மற்ற இடத்துல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். பட் இந்த இடத்துல ஒயிட் அண்ட், அதாவது பிரைட் அண்ட் ஒயிட்டாக தெரியும். திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு. ஓகேவா? ஸோ அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ், அதாவது மெல்லேடுகளில் ஏற்படும் குறுக்கீட்டு விளைவு. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த டூ யூ நவ் பார்த்துடலாம். இந்த பிக்சர் பாருங்கள். திஸ் இஸ் சோப் பபிள். இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுது. நம்ம பார்த்துருப்போம், சோப் பபிள் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரோட்டு ஓரத்தில் ரெயின் வந்த பிறகு இப்போ வாட்டர் இருக்கும் இல்லையா ரோட்டோரத்தில், அதில் இந்த ட்ரக்கோட ஆயில்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வெஹிக்கிளோட ஆயில்ஸ் அந்த வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ சன்லைட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பளபளக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். ஓகேவா? டேஸ்லிங் கலர்ஸ், நம் கண்களை கவரக்கூடிய கலர்ஸ் தெரியும். இதெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ பபுள் இருக்குன்னு வச்சுக்கவே, இந்த பபுள் அதோட தின் லேயர், இந்த மாதிரி பபுள் இருக்குது. இந்த லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். திஸ் இஸ் தின் லேயர். இந்த தின் லேயரில் இந்த சன்லைட் வந்து இந்த லேயரில் டாப்லேயும் அண்ட் பாட்டம், இந்த லேயர் ஜூம் பண்ணி போகிற மாதிரிங்க. இந்த மாதிரி இந்த லேயர் எப்படி இருக்குன்னா, அந்த சன்லைட் வந்து வருதுன்னா இன்சிடெண்ட் ஆகுது. இந்த டாப்பில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அடுத்து பாட்டமில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த தின் லேயர் சர்ஃபேஸில் டாப் அண்ட் பாட்டமில் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடந்து அந்த லைட்டோட வேவ்ஸ் எல்லாமே இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தெரியுது. ஓகேவா? இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. திஸ் இஸ் சோப் பபிள், அதோட அந்த ஃபில்மு, இதுதான் தின் லேயர். ஓகேவா? தின் ஃபிலிமு. ஸோ அந்த தின் ஃபிலிமில் அந்த சன்லைட் வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே பட்டு ரிஃப்ளெக்ஷன், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அடைஞ்சு, அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அடைகிற அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட் வேவ்ஸ், அது ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. அந்த லைட் வேவ்ஸோட வேவ் ஃப்ரண்ட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுனால தான்
நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் தெரியுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், dazzling colors are exhibited by thin films of oil spread on the surface of water and also by soap bubbles are shown in the figures. These colors are due to interference of white light undergoing multiple reflection from the top on the bottom surface of the thin films. அந்த ஒயிட் லைட் வந்து படுது. ஏன்னா அந்த ஒயிட் லைட்டில் சன்லைட்லேருந்து வருது என்னது, அது ஒயிட் லைட்டு தான். ஆக்சுவலாக அது ஒயிட் லைட்டு தான். அந்த ஒயிட் லைட்டில் 7 கலர்ஸ் அடங்கியிருக்கும். ரைட்டா? அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த கலர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப் பப்புளோட ஃபில்மு, இந்த திக்னஸ் ஆஃப் த ஃபில்மை டிபெண்ட் பண்ணியிருக்கும். த கலர் டிபெண்ட்ஸ் ஆன் தி திக்னஸ் ஆஃப் த ஃபில்ம். அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபில்மு. இங்கே அதாவது இந்த லேயரை தான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இந்த தின் ஃபிலிம் தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதனோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி விலகுது, இந்த லைட்டில் இன்சிடென்ட் ஆகிட்டு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகேவா? திஸ் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? அப்போ அந்த கலரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபில்மையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் ஆல்சோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் த லைட்டு, எந்த ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுது அதையும் அந்த கலர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த சோப் பப்புளோட தின் லேயர் இருக்குது, இது டாப்பு, இது பாட்டம். ஓகேவா? அதாவது அவுட்ரு சர்ஃபேஸ், இது இன்னர் சர்ஃபேஸ். அப்போ அந்த இன்சிடென்ட் ஆகிற அந்த லைட்ரு இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் பட்டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகிற, அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆன பிறகு அந்த இன்டர்ஃபரன்ஸ்னால தான் நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தெரியுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சொன்ன இல்லையா, சோப் பபிள்ஸ், இதோட அந்த தின் லேயர், தின் ஃபில்மு. ஓகேவா? அதை தான் ஜூம் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திஸ் இஸ் தின் ஃபிலிம். இது தின் ஃபிலிமோட திக்னஸ் D. சம் ஆங்கிளில் சன்லைட் இருக்குன்னு வச்சுக்கவே, அந்த லைட் ரே இன்சிடென்ட் ஆகுது இதில், அந்த ஃபில்மில். இதுக்கு நார்மல், இந்த ஃபில்மோட நார்மல் இது எடுத்துக்கலாம். சம் ஆங்கிளில் அந்த லைட் ரே இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் ஆன பிறகு இந்த ஃபில்மில் பட்டு எங்கேருந்து வருது, ஏர். ஓகேவா? அதாவது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஓகேவா? அப்போ அந்த லைட் ரே ரேரர் டு டென்சர் வருது. அப்போ அந்த லைட் ரே வந்துட்டு இங்கே இன்சிடென்ட் ஆகுது. இந்த சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆன பிறகு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், அதாவது ஒளி எதிரொலிப்பு நடக்கும், ஒளி விலகலும் நடக்கும். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். ரைட்? ஸோ அந்த ரிஃப்ராக்ஷன் ஆகுது இல்லையா, அது இந்த நார்மலுக்கு 2 hours வரும், கொஞ்சம் தள்ளி வரும். ஓகேவா? அடுத்து இங்கே வந்த பிறகு இது டாப் சர்ஃபேஸ், இது பாட்டம் சர்ஃபேஸ். அப்போ இதில் பட்டு என்னாகுன்னா மறுபடி ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், இது ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இங்கே போயிட்டு இது மறுபடி இது ரிஃப்ராக்ஷன் நடக்கும், இது ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். நல்லா கவனிங்க. அடுத்து இங்கே வந்து பட்டு இது என்னாகும், இது ரிஃப்ராக்ஷன், இது ரிஃப்ளெக்ஷன். இங்கே இந்த சர்ஃபேஸில் பட்டு இது ரிஃப்ராக்ஷன், இது ரிஃப்ளெக்ஷன். இந்த சர்ஃபேஸில் பட்டு இது ரிஃப்ராக்ஷன், இது ரிஃப்ளெக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இன்சிடென்ட் ஆன பிறகு இந்த சர்ஃபேஸில் பட்டு இது ரிஃப்ளெக்ஷன், இது ரிஃப்ராக்ஷன். இந்த சர்ஃபேஸ், இது டாப் சர்ஃபேஸ், இது பாட்டம் சர்ஃபேஸ். ஓகேவா? இதில் பட்டு மறுபடியும் இது ரிஃப்ராக்ஷன் ஆகுது, இது ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இந்த சர்ஃபேஸில் பட்டு இது ரிஃப்ராக்ஷன், இது ரிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த ஃபில்முக்கு உள்ள அந்த தின் ஃபிலிம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே நடக்கிறது டோட்டலாக ரிஃப்ளெக்ஷன். இது மட்டும் தான் ரிஃப்ராக்ஷன், மற்றலாம் ரிஃப்ளெக்ஷன். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகேவா? அப்படி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடந்த பிறகு இங்கே வெளியில் வருது இல்லையா, ரிஃப்ராக்ஷன் அடைஞ்சது. இது ரிஃப்ளெக்ஷன், இது எல்லாமே ரிஃப்ராக்ஷன், இது எல்லாமே ரிஃப்ராக்ஷன்.
ஸோ இந்த லைட் வேவ்ஸோட வேவ் ஃப்ரண்ட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தெரியுது. ஓகேவா? இது நம்ம இன்சிடென்ட் ஆங்கிள் ஐன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் எ ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் ஆர். இங்கே ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இங்கே இது டாப் சர்ஃபேஸ், இங்கே பாட்டம் சர்ஃபேஸில் இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆகுது இல்லையா, இங்கே பின்னு எடுத்துக்கலாம். இங்கே சி, இது டி, இ, எஃப் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.